வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 260 வருட கம்பெனி, கிட்டத்தட்ட அவ்வளோ வருடம் ரன் ஆகிட்டு இருந்த ஒரு நிறுவனம் எப்படி ஒரு மோசமான நிலைமைக்கு போச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ மூலம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை முன்னாடியே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் லாஸ்ட்டில் வீடியோவில் சொல்கிறேன். இந்த நிறுவனத்தோட பேர் காக்ஸ் அண்ட் கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான். இது ட்ராவலர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது நீங்கள் எங்கேயும் டூரிஸ்ட் போகணுமா அப்படின்னா அவங்க ஏற்பாடு பண்ணி விடுப்பாங்க. இந்த இதுதான் பண்ணிட்டு இருந்துச்சு. இதோட எம்டி பார்த்தீங்க அப்படின்னா பீட்டர் கெர்கர் அப்படிங்கிறவர் தான். ஓகேங்களா? நவம்பர் 26 அன்றைக்கி இந்த வருஷம், கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு கொஞ்ச நாள் தான், இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது இடி அப்படிங்கிறவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. அமலாக்கத்துறை அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்லி அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, 3642 கோடியை வெளியெடுத்து, வேறு ஒரு நிறுவனம் மூலிமா வெளியெடுத்து பணம் கையாடல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற பேரில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இவர் யார் என்னங்கிறத சொல்கிறேன். இந்த நிறுவனம் 1981 அஜித் பாபராவ் கெர்கர் அப்படிங்கிற அவங்க அப்பானால் 60% ஷேரை அக்வயர் பண்ணி இந்த நிறுவனம் வாங்கப்படுது. இவர் அதாவது பீட்டர் கெர்கருங்கிறவர் 1986 இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுறாரு. ஓகேங்களா? இந்த நிறுவனம் யூரோப்பில் உள்ள நிறுவனங்களை இவர் பார்த்துக்கிறாரு. இவருடைய ஓல்டர் சிஸ்டர் ஊர்சிலா அப்படிங்கிறவங்க இந்தியாவில் இந்த காக்சன் இந்த நிறுவனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஃப்ஓவான அனில் கந்தல்வேல் அப்படிங்கிறவர் தான் இங்கே இந்தியாவோட இந்த நிறுவனத்தை முழுமையுமே பார்த்துட்டு இருந்துக்கிறாரு. ஓகேங்களா? இந்த நிறுவனம் தாஜ் குரூப்போட அசோசியேஷன் பண்ணி நல்லா ஸ்கேலப் பண்ணி நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2008 விசா ப்ராசஸிங் பிஸ்னஸும் ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுவரையும் அந்த நிறுவனம் நல்லா போயிட்டு இருந்தது. 2011 யூகே பேஸ்டு ட்ராவலர் கம்பெனி ஒன்று ஹாலிடே பிரேக் அவுட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை 2300 கோடி கொடுத்து, அதுவும் கடனில் 2300 கோடிக்கு அக்வயர் பண்ணுறாங்க. அந்த நிறுவனத்தை வாங்கினதுலேருந்து அந்த பிஸ்னஸும் நல்லா போகலை. ரெண்டாவது கடனும் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா? அதை சமாளிக்க முடியாமல் அதுலேருந்தே இந்த நிறுவனத்துக்கு தலைவலி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக யூரோப் பிஸ்னஸ்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் 4367 கோடிக்கு எஜுகேஷ்னல் டூர் பிஸ்னஸை 2018 விற்கிறாங்க. அது விற்கும்போது என்ன சொல்லி விற்கிறாரு அப்படின்னா, நான் டெட்டை ரிடக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் விற்கிறாரு. ஆனால் விற்றதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டெட் ரிடக்ஷனும் நடக்கலை. அதனால் பேங்கர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இதில் மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனத்தை கடனுக்கு போய் அக்யூஷன் பண்ணுறது, அதாவது டேக் ஓவர் பண்ணுறது இவர் செஞ்ச மிக முக்கியமான தவறு. ஓகேங்களா? ஆனால் இவர் அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நிறுவனத்து மேலே ஒரு கவனம் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. இங்கே உள்ள நிறுவனத்தை ஒரு சிஎஃப்ஓ கையில் கொடுத்துட்டாங்க. அவங்கள கூட, அவங்க சிஸ்டர் கூட கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு பவர் கொடுத்து வச்சுருந்துருக்குறாங்க. ஓகேங்களா? இவர் எப்போயாவது ஒருக்க நிறுவனத்துக்கு வருவார், போர்டு மீட்டிங் இப்போ வருவார் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? நிறைய எம்ப்ளாயீஸ், கஸ்டமர் இவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இவர் அதை காது கொடுத்து கேட்டு ஒரு பிஸ்னஸ் நடத்தலை அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நிறைய என்னை ஏமாற்றிட்டாங்க, மேனேஜ்மெண்ட்டு எம்ப்ளாயீஸ்லாம் என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஓகே, இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது 2010 ஐபிஓவில் வந்திருக்கு. வந்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு இது வந்து மந்த்லி சார்ட்டு சைடுவே மார்க்கெட்லேயே போயிட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா. நம்ம இந்த சார்ட் மூலம் வந்து எதுவுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2013 பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ரைஸ் மேலே போயிருக்கு. 328 இந்த மாதிரிலாம் போயிருக்கு. இங்கேயும் பாருங்கள் 2016 2017 எல்லாம் 277 இந்த மாதிரி இருக்குது. எப்போ வந்து நம்ம சார்ட்டில் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா அது லாங் டேர்ம் சப்போர்ட்டான 140 இல்லைன்னா 84 100க்கு கீழே வரும்போது தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிய போகுது இந்த ஸ்டாக் வந்து ஒன்றும் இல்லாமல் போக போகுது அப்படிங்கிறத வந்து டெக்னிக்கலான சொல்லுவாங்க. ஆனால் இதை நீங்கள் ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். 2016 பார்த்தீங்க அப்படின்னா அதோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின்லாம் 0.68, 2017 2%. ஓகேங்களா. இந்த மாதிரி நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப குறைவாக உள்ள பிஸ்னஸ் வந்து எப்போதுமே வந்து ஒரு கொஞ்சம் அதோட பிஸ்னஸோட சூழ்நிலைகள்லாம் மாறும்போது வந்து ரொம்ப ஒரு பாதகமான நிலைமையில் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 2016 பார்த்தீங்க அப்படின்னா 1.7 இருக்குது. இதனால தான் சொல்கிறேன் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ 1க்கு மேலே இருக்கிற எந்த நிறுவனங்கள்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொல்லியிருப்போம். ஓகேங்களா. இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் அனாலிஸ் நீங்கள் தெரிஞ்சது இல்லை ஆனுவல் ரிப்போர்ட்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பணத்தை எப்படி பண்ணுறாங்க, பணத்தை எப்படி வந்து கேபிட்டல் அலோகேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனாவே அந்த நிறுவனம் வந்து நல்ல நிலைமைக்கு போகுமா, நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா. கடன் அதிகமான உள்ள நிறுவனங்களில் முதலீடு செய்யாதீங்க. மார்ஜின் குறைவான உள்ள நிறுவனங்களையும் முதலீடு செய்யாதீங்க. சார்ட்டை மட்டும் பார்த்து முதலீடு செய்யாதீங்க. ஓகேங்களா. நிறைய படிங்க, ஆனுவல் ரிப்போர்ட்லாம் படிங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த நிறுவனத்தை பற்றிய ஒரு ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். சும்மா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறுவனங்கள் நிறைய காணாமல் போயிட்டு இருக்கும். அதில் நீங்கள் முதலீடு செஞ்சாலும் உங்கள் பணமும் காணாமல் போயிடும். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.